ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, தேவகுமாரனே, வல்லமை உள்ளவரே, கிருபை உள்ளவரே, வாக்கு மாறாதவரே, வாக்கு தத்தத்தை உண்மையுள்ள என் அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நம்ம எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஓ ராலா விஷயமே ரேகா பாபா பாபா. Thank you Jesus. வானாதி வானங்கள் பொன்னாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. Hallelujah, 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 hallelujah. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருளில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருளில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya 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 ஹalleluya. இலகாத தெரியாத வம்சங்களே, அதுதாடி நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத தெரியாத வம்சங்களே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹalleluya 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 ஹalleluya. Hallelujah, 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 பரலோக கவனத்தை நீக்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருளில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya
Alleluia, 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 நன்றி கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மை அந்த பரலோக கவனத்தை ஈர்க்கும்படியா அப்பாவுடைய கண்களே எங்களுக்கு கிருபை வேண்டும் ஐயா. கிருபை எங்களுக்கு வேண்டும். எப்போது நீங்க எங்க பக்கத்திலே இருக்கிற ராஜா, எங்களை விட்டு விலகாத ஒரு கிருபை வேண்டுமே அப்பா. என் தேவ கர்த்தாவே நீ வேண்டும் எங்களுக்கு எப்போதும் எப்போதும். என் தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளிலே வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வல்லமை உள்ள தேவனே, அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, கிருபை உள்ள என் அன்பு தகப்பனே, நீர் இறங்கி வாருமா, நீ இறங்கி வாருமா, நீ இறங்கி வரும்படியாய் செபிக்கிறேன். மை துதிப்பதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதான். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே. சத்துருவின் சதி திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் என் தேவனங்களை எந்த நோக்கத்துக்காய் உருவாக்கினீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற உங்களுடைய கரத்திலே எங்களுக்கு கிருபை கிடைத்தபடியாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே பார்க்கும்போது அடியனுக்கு இந்த காரியங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிந்தவர் நீர் இருக்கு. நீர் என்னோட கூட இருந்தபடினாலே என் தேவன் கர்த்தருடைய கேமராவை எப்படி வைக்கணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மைக்கை எப்படி ஆன் பண்ணணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய கனெக்ஷனை எப்படி கொடுக்கணும், எல்லாவற்றையும் நான் இல்லை நீங்க தான். நேற்று வரைக்கும் ஒன்றும் தெரியாம இருந்தேன். நேற்று வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் வேதம், எனக்கு தெரிந்ததெல்லாம் ஜெபம், எனக்கு தெரிந்ததெல்லாம் அழிந்து போகிற ஆத்துமக்களை வழி நடக்கும், அவளை மோட்சத்துக்கு கொண்டு போய், இதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது. ஆனா ஒரு காரியம் நடப்பதற்கு ஆள் இல்லைன்னு சொன்னா அதை எப்படி பொறுப்பெடுத்து நடத்துவது என்று இன்றைக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்துக்காக உனக்கு நன்றி சொல். இதுல இருந்து நான் என்ன தெரிந்து கொண்டேன் தெரியுமா? எது நடந்தாலும் நடக்கப்பட்டாலும் தேவனதை நடத்தி கொடுக்க வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும். அவர் வந்து இறங்கிடுவார். ஆவியானவர் வந்து இறங்கிட்டார்னா அதுக்கப்புறம் என்ன தேவை? ஆகவே இந்த நாளில் வந்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை கரத்தில் ஒப்புக் கொடுக்க. எத்தனை காலங்களுக்கு சத்தில் என்னிடத்தில் போட்டி போடுவான், போடட்டும். ஒரு நாள் ஒன்று அவனை நிர்மூலமாக்கி போடுது. போட்டிகள் போட்டிகள் பொறாமைகள் ஒவ்வொரு கண்களிலும் அது தெரிகிறது. என் தேவனாகிய கர்த்தாவே அப்படிப்பட்ட சத்துருவின் போராட்டங்களை நிர்மூலமாக்கி போடுங்க ராஜா. ஆமாண்டவர் என் தேவன் கர்த்தாவே, சத்துரு தைரியம் வந்துருச்சான். தைரியம் எங்க இருந்து தைரியம் வந்ததுன்னு தெரியல. ஆனா உமக்கு மத்தியிலே வந்து சத்துரு நிக்கிறான்னா அவனை ஒட்டச்சு போடுவீங்க, அவன் சிந்தனை செய்களை நிர்மூலமாக்கி போட்டுடுவீங்க. எவ்வளவு தைரியம் என் தேவனாகிய கர்த்தர். இது இந்த நாளிலே சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்படி எவ்வழியோ அதுதான் உங்களுக்கு. உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். எனக்கு நான் தான் சொல்றேன், எனக்கு விரோதமா ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். இன்னைக்கு உலகத்தை பார்க்க கூட்டணி எல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? சபைகள்ல எனக்கு கூட்டணி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அந்த கூட்டணியெல்லாம் ஒரு 10 பைசாக்கு செல்லாது. பரலோக ராஜ்யத்துக்கு கூட மாதிரி கூட்டம் அது நம்ம அழிவிலிருந்து மீட்டு கொண்டு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்புனா யாரும் தெரியாம இருக்காங்க. எல்லாம் நினைக்கிறாங்க
என் பாவத்தை நான் மன்னிக்கணும். அதுக்கு அன்னதானம் கொடுத்தா போதும், இல்லை ஏதோ ஒரு தண்ணியில குளிச்சுட்டு வந்தா போதும், முழுகிட்டு வந்தா போதும். நிச்சயமா அது முடியாது. அதுவல்ல ரட்சிப்பு, அதுவல்ல மீட்பு, அதுவல்ல விடுதலை. என் தேவன் எதற்கு இந்த படப்பையில கொண்டு வந்து இந்த சபையை கட்டினார்? அது நிறைவேறும். வழி தெரியாத இருக்கிற ஜனங்களுக்கு வழிகாட்டினார். இதுதான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் தான் உன்னை ரட்சிக்கும். ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, ஏரி தண்ணி, வேற எந்த தண்ணியெல்லாம் உன்னை ரட்சிக்காது. அவையெல்லாம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது, என் தேவனால் உருவாக்கப்பட்டது. அவைகள் உன்னை ரட்சித்துக் கொள்ளலாம். உன்னை ரட்சிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். உன்னை ரட்சிக்கும்படியாய் கடந்து வந்தார். ஒரு காலத்தை வைத்தார். அதுதான் இந்த காலம், அதுதான் இந்த காலம். ஆகவே இதோ இந்த நாள் சத்துருவானவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துட்டு, என்னடா இது, எப்படியாவது நொறுக்கி போட்டுடலாம்னு நினைச்சேனே, இப்ப வேறு விதமாய் போய்கொண்டு இருக்கிறது. ஆமா, ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. அவர் எவ்வழியில கொண்டு போகிறார் அவ்வழியில விடுதலை உண்டு. பாவ சேற்றில் இருக்கிற உன்னை கழுவி தூக்கி எடுத்து தன் மார்போடு அணைக்கபடியாக தானே அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே அதுதான். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் குற்றங்களை குறைகளை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுங்க. உங்கள் குற்றம் குறைகளை ஒப்புக் கொடுங்க. இந்த உலகத்தை எந்த மனுஷனாலும் பாவத்தை மன்னிக்கவே முடியாது, பாவத்தை மன்னிக்கவே முடியாது. உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தினாலே உங்களை கழுவி அவர் சுத்திகரித்துக் கொண்டார். இந்த ஆண்டை உங்களுக்கு ஆஸ்வாதமாய் மாற்ற இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திப்பார், தடைகளை உடைத்து போடுவார், புதிய காரியங்களை தொடர்ந்து செய்வார். மீட்பின் பொருளாக வந்தவர் உன்னை மீட்கும்படியாய் தெரிந்து கொண்டார். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரிடத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோட இருங்க. மனுஷன் நமக்கு ஏதாவது தருவானா? அவன் தர்றதெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு வேற வழியை போடும். ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னான். உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போவோம். ஹல்லேலூயா! நித்தியத்துக்கு கொண்டு போகிற ஒரே ஆதாரம் எது என்று சொன்னா ரட்சிப்பு. ஹல்லேலூயா! அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்வாய். ஆனா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவான். நீயும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாளிலே தூதர்களோட ஆரவாரத்தோட சந்தோஷத்தோட சமாதானத்தோட பரலோகத்திலே நீ ஆடி பாடி சந்தோஷமா இருப்பாய். தள்ளப்பட்டவர்களோ எரி நரகத்துக்கு போவாங்க, எரி நரகத்திலே இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, அம்மா நீ போனியா அன்னைக்கு சர்ச்சைக்கு போய் என்ன கூப்பிடக்கூடாதா? அது 1000 பேர் வந்து உனக்கு கூப்பிட்டாங்க. ஆனா நீ வரல, நீ வரல, நீ அதை செவிட்டு மந்தமா இருந்துட்ட. ஆனா அவர்களோ சத்தியத்தை கேட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். ஒரு கரங்களை தட்டி தேவனை நாம் ஆகவே ரட்சிப்பு என்பது இயேசுவின் திரு ரத்தத்தினாலே நமக்காய் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு நம்மோட வாசமாய் இருக்கிற அந்த தேவனை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி ஹல்லேலூயா ஒரு விசையாய் நம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மாக்கா பாப்பா ஓ ராலாதேஷியரே தேவா பாப்பா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே
உன் இயேசுவண்டை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே தஞ்சமே உன் இயேசுவண்டை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே இயேசு இரக்கத்தின் நிறைவானவர் மனதுருக்கத்தின் மன்னவர் ஏழ்மையின் இதயமவர் ஏழ்மையின் இதயமவர் உன் வேதனையில் அறிந்திடுவார் கண்ணீரை துடைத்திடுவார் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே தந்தமே உன் இயேசுவண்டை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கருணாமல் காத்திடுவான் உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவான் கலங்காதே திகையாதே நீ கலங்காதே திகையாதே நானே உன் பரிதாரி ஏழைகளின் உபகாரி நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே தந்தமே உன் இயேசுவண்டை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே என் இதயத்தின் மாறுதலை நான் யாரிடம் சொல்வேனையா என் இதயத்தின் மாறுதலை நான் யாரிடம் சொல்வேனையா உம்மை விட்டால் இந்த உலகில் உம்மை விட்டால் இந்த உலகில் யாரும் இல்லை என் ஏசையா எனக்கு யாரும் இல்லை என் ஏசையா நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே தஞ்சமே உன் இயேசுவண்டை உன் துன்பங்களில் அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய தேவன் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட நாளிலே சரியான நாள் இதுதான். மீட்பின் நாள், மீட்கப்பட்ட நாள். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவங்க எங்க வருவாங்களாம்? எங்க வருவாங்க? சீயோனுக்குள் வருவாங்க. மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்குள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கப்படவுமே மனுஷகுமாரன் ஏன் வந்தார்? நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை. பாவம் என்றால் என்ன? தேவனுக்கு எது பிரியமில்லையோ அது பாவமாய் காணப்படும். அதுக்கு பேர் தான் பாவம். ஆகவே இந்த உலகத்தில் லௌகீக காரியங்களிலே நாம் மூழ்கி போய் இருக்கணும். பிரச்சனைகள் என்றுதான் தெரியாது, போராட்டங்கள், பழிக்கு பழி வாங்குவது. யோசித்து பாருங்க. கொலை செய்வது, கொலை என்பது ஆதியிலே இது இருந்தது. ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தாங்க கர்த்தர். அந்த 2 பிள்ளைகள் பேர் வந்து காயின், ஆபேல் என்று 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகள் பொறாமை கொண்ட காயின் யாரை கொலை பண்ணா? தன்னுடைய சகோதரனாகிய தம்பிய அவன் கொலை செய்து விட்டான். இது ஆதியிலே நடந்த சம்பவம். அது பாவம் என்று கர்த்தர் கண்டார். அந்த ரத்தம் தேவனுடைய சமூகத்தில் சென்று முறையிட்டது. அல்லேலூயா. அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கொலையான பாவம் இன்றைக்கும் எத்தனையோ பேர் கொலை செய்து விட்டு ஜெயிலில் இருக்கிறாங்க. ஏன் கொலை செய்தாங்க? ஏன் கொலை செய்யறாங்க? முன்கோபம், பொறாமைனால. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அதை பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாவத்தை அவங்க செய்து இன்னைக்கு அந்த குடும்பமே பாழாய் போயிருக்காங்க. அந்த ஒரு செகண்ட் அந்த கோபம் கொலை செய்து மனைவியை கொலை செய்கிறாங்க, பிள்ளைகளை கொலை செய்கிறாங்க, உடன் பிறப்புகளை கொலை செய்கிறாங்க. பாவம். கொலை செய்வது பாவம். அல்லேலூயா. அது மாத்திரமா? பழி வாங்குதல் பாவம். பழி வாங்குதல் பாவம். சில காரியங்களை பொறாமை கொள்வது பாவம். பொறாமை கொள்வது என்று ஒரு காரியம் இருக்கு. எதில் பொறாமை கொள்ள வேண்டும்? எப்படி பொறாமை கொள்ள? எதனால நீ பொறாமை கொள்ளுகிற? அந்த பொறாமையானது உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது? தேவனை விட்டு விலக்கி கொண்டு போகிறது. அல்லேலூயா. நீயா போக மாட்ட. அந்த பொறாமை உன்னை தள்ளிக்கிட்டு போயிடும். ஒரு நாள் நீ உணர்வாய், ஒரு நாள் நீ உணர்வடைவாய். ஐயோ, இயேசு கிறிஸ்து நம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பொறாமை என்கிறது எனக்கு வந்தது. இதற்காக தானே நான் பாடுபட்டேன், இதற்காக தானே தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்படிப்பட்ட பொறாமை நாவி என்னை ஒதுக்கி விட்டதே, என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டதே. வருத்தப்பட ஒரு நாள் வரும். அப்பொழுதும் கர்த்தர் உன்னை விடமாட்டார், சேர்த்துக் கொள்வார். அதுதான் அவருடைய நற்குணம். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அதிகமாக நேசிக்கிற ஏதோ ஒன்றை நாம் எழுந்து விட்டோம் என்றால் எத்தனையோ வேதனைப்படுகிறாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காணாமல் போய் சொல்லிச்சு, எவ்வளவா தேடி அலையும். கொஞ்சம் லேட்டா வராங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்க எவ்வளவா வேதனைப்படும். கணவர்மார் சீக்கிரம் வரல வீட்டுக்கு, நான் எவ்வளவு வேதனைப்படும். என்னாச்சோ, ஏதாச்சோ, வழி ஏதாவது ஆகிவிட்டதோ, என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி தவறிவிட்டு போன காரியங்களுக்காகவும் காலம் கடந்து பார்க்கிற காரியங்களுக்காகவும் நம் கதறி அழுதும் யோசிச்சு கண்ணீர் விடும். நேரம் ஆக 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 பயம் ஏற்படுகிறது. நேரம் ஆக 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 அழைப்பாகிறது. யோசித்து பாருங்கள். உங்கள் பாவம் உங்களில் குடிக்கொள்ளும் போது அந்த நேரமாக ஆக ஆக அது ஸ்ட்ராங்கா வந்து நேரமாக ஆக ஒரு பாவம் 2 பாவமா மாறும், 2 பாவம் 3 பாவமா மாறும். எப்படி அது கணக்கில்லாமல் பாவத்தை மூழ்கி போய்
கடைசியில நம் தலையில கை வைத்து உட்கார வேண்டியதுதான். ஆனால் பாருங்கள், அவர்களுக்குள் எத்தனை வேதனை இருக்கும், எத்தனை புலம்பல் இருக்கும். குழந்தை கிடைத்துவிடும் வரைக்கும் கிடைத்துவிடும் என்று சொல்லி கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். இந்த காரணம் எப்படி இருக்கும்? வேதனை பண்ண அப்படியாக எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாம் பாவம் செய்தபடினாலே அவன் தேவனோட ஒவ்வொரு நாளும் பேசுகிறவனாய் ஆதிலே இருந்தவன் இன்றைக்கு போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். தைரியம் இல்லை. அவன் வெளியே வருவதற்கு தைரியம் இல்லை. ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உற்சாகமாக தைரியமாக எல்லாவற்றையும் எல்லாரும் முன்னாடியே பேசுவாங்க, வைப்பாங்க, எல்லாமே தைரியம் இருக்கும். ஆனா பாவம் உள்ள வந்துட்டது தாங்கள் யாரும் ஒதுக்க மாட்டாங்க. யாரும் ஒதுக்குவாங்க? வர வேணாம்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்பாவே சொல்ல மாட்டாங்க, வராதன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர்களாக அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அது ஒதுக்கி தள்ளுகிறது. அலைக்கடலிலே அலைகள் பொங்கி பொங்கி வரும் பொழுது நீங்க பாப்பீங்க, கடற்கரைக்கு போனா அந்த குப்பைகள் எல்லாம் எங்க இருக்கும்? ஓரமா ஒதுங்கி இருக்கும், சேர்த்துக்கொள்ள. அவ்வளோ பெரிய கடல், அந்த கடல் அந்த குப்பை எங்கேயாவது இருந்துட்டு போனா என்ன யோசிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கற்பனையில யோசிச்சிருப்பாங்க. அந்த கடலே கொண்டாந்து ஓரம் கட்டிட்டு போயிடும். ஆனா நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. உன்னை ஓரம் ஒதுக்கணும், உன்னை எடுத்து போடணும்னு நினைக்கிற தேவனே அல்ல. அவர் என்ன சொல்றாரு? உன் பாவத்தை விட்டு நீ வெளியேறணும், ரட்சிப்பு என்னுடைய, நான் தரேன். நீ பாவம் செய்தவனானா உணர்த்தப்படு. அதற்காக வேறு ஒரு மேல பழிய தூக்கி போனா, அடுத்தவங்க மேல என்ன பண்ணாங்க? பழிய தூக்கி போனா. அதைதான் வேதம் சொல்லுகிறார். நான் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கட்டும், நம்ம பேசட்டும் இல்லையா? போனா வந்தா பேசுவாங்க, ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, நம்முடைய சொந்தங்கள் பேசுவாங்க, ஏதோ இருக்கும் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் இருக்கும். ஆனா அதெல்லாம் பெருசா நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அங்கே கர்த்தர் கேட்கிறார், ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தை மீறி பாவம் செய்துவிட்டு இப்பொழுது தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து. எப்படி தெரியும் நீ நிர்வாணி என்று? உனக்கு யார் சொன்னது? யார் சொன்னது நீ நிர்வாணி என்று? யோசித்த கர்த்தர் உன்னை உருவாக்கும் போது நிர்வாணியா தானே உருவாக்கினார். அந்த ஏதேன் தோட்டம் முழுவதுமாய் நீ சொந்தமாக்கி உலாவி வந்தாயே, அப்பொழுதெல்லாம் உனக்கு நிர்வாணி என்று தெரியாதா? இப்போதுதான் உனக்கு தெரியுமா? ஏன்? அவன் பாவத்திலே விழுந்து விட்டார்கள். இவ்விடத்திலே கர்த்தர், அதமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் அங்கலாய்த்து அவர் வேதனை எத்தனை ஆழமாய், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டுட்டார். ஆனா கேட்டாலும் அவர் வேதனை உள்ளவராக இருந்தார். என் பிள்ளைகளை எப்படி உருவாக்கினேன்? ஆதாமை உருவாக்கினேன். அவன் தனியாய் இருக்கிறானே, அவன் தனியாய் இருக்க கூடாது, அவனுக்கு ஒரு துணை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஆழ்ந்த நித்திரையை கொடுத்து, அவன் விழாவில் இருக்க ஒரு எலும்பை எடுத்து அவனுக்கு மனைவியாய் உருவாக்கி கொடுத்தாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து பாவம் செய்து விட்டார். கர்த்தருக்கு தூரமானார்கள். சில குடும்பங்களிலே ஆலோசனைகள் விழுந்து விடுகிறார். ஆலோசனை நல்லதுதான்,
சில வேளை மனைவி கணவனுக்கு ஆலோசனை கொடுப்பாள், சில வேளை மனைவி கணவன் ஆலோசனை கொடுப்பாள், நல்லது. ஆனா அது எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்து அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையாக இருந்தா அந்த ஆலோசனை நல்ல முடிவுக்கு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நல்ல முடிவுக்குள்ளாய் வர வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அவனுடைய அன்புக்காகவும் ஐக்கியத்துக்காகவும் ஏங்கி பூமிக்கு வந்த தேவனுக்கு பெரும் ஏமாற்றம், பெரும் ஏமாற்றம். எதற்காக நான் படைத்தேன், எதற்காக உருவாக்கினேன், என்னுடைய சாயலாய் உருவாக்கின இவன் பாவத்திலே விழுந்து விட்டானே, அந்தோ பரிதாபம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட அவனை சாத்தான் என்ன பண்ணா? தந்திரமா வஞ்சித்து கொண்டு போய்விட்டான். இப்படிதான் பாவம் நமக்குள்ளே வரும். பாவம் நமக்குள்ளே எப்படி வரும் என்று சொன்னால் தந்திரமாக வரும். பாவம் என்று நமக்கு தெரியாது, இது பாவம் என்று தெரியாது. யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு ஆராதனை நடத்துறோம், அன்னைக்கு என்ன இல்லை, மியூசிக் இல்லை இல்லையா? கொட்டு போட்டா என்ன, கொட்டு போடலானா என்ன, மியூசிக் இருந்தா என்ன, மியூசிக் இல்லாம போனா என்ன, இதெல்லாம் கொண்டு வர மாட்டோம். எப்படி இவங்க நடத்துறாங்க பார்க்கலாம் என்று நீ நினைக்கும் பொழுது என் தேவன் என்ன நினைப்பா தெரியுமா? எனக்கு கொட்டும் வேணாம், மியூசிக்கும் வேணாம், நீ என்ன ஆராதிச்சு பாடு, நான் அதை கேட்கிறேன். அவர் கேட்பான். ஆராதனை அவருக்கு தான், உனக்கு இல்லை. சத்தருக்கு ஆராதனை பண்றோம். யாருக்கு ஆராதனை பண்றோம்? யாருக்கு பண்றோம்? கர்த்தருக்கு. அவரே நான் ஏற்றுக்கிறமான்ட்டார். சகோதரர் சொன்னார், ஆண்டி மியூசிக் எல்லாம் தேவையே இல்லை, நீங்க பாடி ஆராதனை பண்ணு, ஆண்டவர் கேட்பார் நிச்சயமாக. உண்மையாக இப்படியா தந்திரமா வந்தா பாருங்க பிசாசு. அவங்களாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது, கிடையாது. ஆர்வமா ஊழியம் செய்தவர்கள், ஆர்வமாய் ஓடி வந்தவர்கள். ஆனா இன்னைக்கு என்ன பண்ண? சத்துரு பையே உட்காந்தானே என்ன பண்ணணும்? துரத்தணுமா இல்லையா? நீ துரத்தல, ஏதோ ஒரு வஞ்சம் உன்கிட்ட வந்துருச்சு, அதனால அமைதலான இதை என்ன அவன் சொல்லு, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும். இப்பொழுதும் சொல்லுங்க, ஒரு கன்னத்தை அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டணும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாவம் உள்ளே வரும்போது அதை உடனே தூக்கி எறிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. அது உட்கார்ந்துருச்சுன்னா பலவிதமான சோதனைக்கு அது கொண்டு வரும். யோசிச்சு பாருங்க, அன்பு இல்லாம போயிடுச்சு. இந்த சோதனை உள்ளே வரும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே அன்பு, கணவன் மனைவியை கொடுத்தாரே அன்பாய், அந்த அன்பு இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வரும் பொழுது கணவனுக்குள்ள அன்பு இல்லை, மனைவிக்கு மத்தியில் அன்பு இல்லை, பிள்ளைகளுக்கு மத்தியில் அன்பு இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழுதுவது, பேசுவது, வார்த்தைக்கு வார்த்தை சவால் விடுவது, எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. அதற்காகவா கணவன் மனைவியை படைத்தார், உருவாக்கினார். சபைகளிலே அன்பு இருக்க வேண்டும், ஊழியர்களிலே அன்பு இருக்க வேண்டும். அன்பில்லாத இடத்துல அவர் இருக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்களிடத்தை அவர் இருக்க மாட்டார். அவர் பேச மாட்டார். பேசாத ஒன்றை எடுத்து கர்த்தர் பேசினார் சொல்வதே அபத்தம். அவர் சொல்லாததை வந்து சொன்னார் என்று சொல்லுங்க, அதுவே அபத்தம். கோல் வைப்பது, இங்க இருக்கிற காரியத்தை அங்க சொல்வது, இதெல்லாம் பாவம். நீங்க சொல்லல எது பாவம்? இதுதான் பாவம். ஒரு ஆதாங்கத்துக்காக ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஒரு சகோதரி வாங்கிட்ட சொன்னாங்க, ஒரு சகோதரன் வாங்கிட்ட சொன்னாங்க.
ஆனா எதிரடியா இருக்கிறவங்க கிட்ட போய் எதை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ண, ஐயோ இவ்வளவு ஆதாகமா இருக்கிறாங்களே, ஆண்டவரே அவருடைய வேதனைகளை எடுத்து போட, அப்படி ஜெபிக்கிறவளாக இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கும் போது அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆனா அதை விட்டுட்டு சொல்லுவாங்க, எரியிற விளக்குல கொள்ளையில என்ன சொல்லுவாங்க, எண்ணெய ஊட்டுனது போல என்ன அதிகமா ஏற்றி விடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, குடும்பத்துக்கு குடும்பத்தில் நடக்கும், சபைக்கு சபையில நடக்கும், வேலை ஸ்தலம் உண்டாயில நான் போய் சொல்றேன்னா, வேலை ஸ்தலத்துல அருமையா ஒரு சபரம் உழைப்பான், வேலை செய்வான், எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா நம்ம உழைக்க நினைப்பான். ஆனா அவனுக்கு தான் வராங்க பிரச்சனை. அவனை போய் தாறுமாறா போய் பேசுவான். யோசித்து பாருங்க, பள்ளிக்கூடங்களிலே யோசிச்சு பாருங்க, செய்யாத தவறுகளை குறித்து மேலதிகாரிகள் ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் இது நடக்கிறது, ஆஸ்வாதங்களை தடை செய்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இவ்விடத்தில் கர்த்தர் ஆதாமே எங்கே இருக்கிறார் என்று அவர் கேட்கிறார். கர்த்தரோட தினம் தினம் பேசுகிறவன், தினம் தினம் உறவாடுகிறவன், தினம் தினம் மகிழ்ச்சியாக இருந்தவன் இன்றைக்கு ஓடி ஒழிந்து கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானவன், நாமும் அப்படிதான். பாவம் நமக்குள்ள வந்துட்டான், வேத வாசிப்பு குறைஞ்சிடும், ஜபம் குறைஞ்சிடும், அசதி வந்துடும், சோர்வு வந்துடும், தேவனை தேட மாட்டோம், வேறு விதமான சிந்தனைகள் தோன்றும். சும்மா இருக்கிற போனை போடுவோம், இதெல்லாம் சத்துரு கொண்டு வருகிற காரணம். ஜாக்கிரதையாக இருக்கும், இதுதான் சத்துரு. குடும்பங்களில் பிரச்சனைகளை எழுப்போம், சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்களை குறித்து பேசுவர், வேண்டாத காரியங்களை தூண்டி விடுவர். இப்படிப்பட்ட காரியங்களை சத்துரு கொண்டு வருவார். அப்பொழுது நாம் தேவனிடத்திலே நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. நெருங்க முடியாது. ஏன் சொன்னா, இது நெருங்கி வந்துருச்சு. கட்டி அணைத்து முத்தமிட வேண்டியவர் தள்ளி நிற்கிறார், எவனோ ஒருவன் வந்து முத்தமிடுகிறான். ஹல்லேலூயா. விஷம், அந்த முத்தத்திலே விஷம் உண்டு, அந்த முத்தத்திலே பாசம் இருக்காது, அந்த முத்தத்திலே அன்பு இருக்காது. அந்த முத்த உன்னை நரகத்துக்கு கொண்டு போன. அவன் ஒவ்வொரு முறையும் உன்னை கட்டி பிடித்து முத்தமிடுகிறான் என்று சொன்னான் சத்துரு, உன்னை நேசிக்க வருகிறான் என்று சொன்னான், அது உன்னை அழிவுக்கு கொண்டு போகும். ஆனால் அதே கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை விசாரித்து தன் கரங்களில் வைத்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. நம்ம அப்பா அம்மா இல்லையா, பிள்ளைய தூக்கி கையில வச்சுக்க, கடைக்கு கொண்டு போய், தம்பி என்னப்பா வேணும் எடுத்துக்க, எது வேணாலும் எடுத்துக்கன்னு சொன்ன அவன் தான் அப்பா. ஹல்லேலூயா. அவர் கசப்பை கொடுக்க மாட்டார், அவர் வேதனையை கொடுக்க மாட்டார், அவர் துன்பத்தை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். வேண்டுமானால் அவரை நோக்கி பாருங்க. ஆனா இன்றைக்கு இந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவி வந்த அவன் இன்றைக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மரத்தில் ஓரத்தில் நின்று நிர்வாணி என்று அறிந்து அவன் வெட்கப்பட்டு தேவனிடத்திலே பேசக்கூடாதபடிக்கு அவன் வெட்கப்பட்டு நிற்கிறான். அவனது அன்புக்காகவும் ஐக்கியத்திற்காகவும் ஏங்கி இந்த பூமிக்கு வந்தாரே தேவன், அவருக்கு பெரும் ஏமாற்றம். உன்னை உருவாக்கினாரே உன் தாயின் கருவிலே, எனக்கு இந்த மகன் வேண்டும், இந்த மகன் வேண்டும் என்று தாயின் கருவிலே உருவாக்கி நீ வெளியே வந்த பிறகு உன்னை ஆசீர்வதித்து தன் கரங்களை சுமந்து தீர்த்தாரே, அவர் இப்பொழுது பார்க்கிறார். ஐயோ எத்தனை பரிதாபம், என் பிள்ளை என்னை விட்டு விலகி போய் இப்படி மனக்குழப்பத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறாளே. குழப்பங்கள்,
முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள், அநேக வேதனைகள். ஆரம்பமே உன் மனைவி வந்து உன்கிட்ட சொல்லும்போது, வேண்டாமா, கர்த்தர் சொன்னாரே இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சொன்னாரே ஏவாள், நீ இதை சாப்பிட்டு எனக்கும் கொண்டு வந்து கொடுக்கிறியம்மா, வேண்டாம் தூக்கி எறிஞ்சானா? இல்லை, அவ பாவத்துல விழுந்து இவனையும் பாவத்துல தள்ளி இப்ப 2 பேரும் பாவத்துல இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதாம்மா. யாராவது ஏதாவது கொண்டு வந்து சொன்னா இருக்கிற சிஸ்டர் போங்க ஜெபிக்கணும், முடிஞ்சு போச்சு. நம்ம காதை தீட்டி கேட்டோம்னா அந்த சத்தம் என்ன பண்ணுவோம், நிறைய பேசும். பேச 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 உன் வாய் சும்மா இருக்காது, அடுத்தவன் வாய் பேசும். பேசி உன்னை பாவத்தை தள்ளிட்டு அவன் போயிடுவான். நீதான் வேதனைப்பட வேண்டாம், வேண்டாம். இந்த மாதம் முழுவதும் பாவத்தை குறித்தே பேசுவதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஏன் சொன்னா அதை விட்டு வெளியே வரணும். ஹல்லேலூயா. தேவசாலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அவனை சாத்தான் தந்திரமாய் வந்து வஞ்சித்து கொண்டு போய்விட்டான். அவ்வளவுதான், வஞ்சிச்சுட்டான். கலக்கம் இல்லாதவனுக்கு கலக்கம் வந்துட்டு, வேதனை தெரியாதவனுக்கு வேதனை வந்தது, துக்கத்தையே அறியாதவனுக்கு துக்கம் வந்தது, பாடே அனுபவிக்காதவனுக்கு பாடு வந்தது. யோசிச்சுட்டான். நிர்வாணி என்று அவனுக்கு தெரியாமல் இருந்தது, இப்ப நிர்வாணி என்று அவன் சொல்லுகிறான். எப்படி தெரியும் உனக்கு நிர்வாணி என்று? யோசித்து பாரு. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சிற்றின்பங்களை காட்டி சாத்தான் இழுத்து கொண்டு போய் முடிவிலே அக்கினி கடலுக்குள் அவன் தள்ளி விடுகிறான். சிற்றின்பங்கள், இந்த சிந்தனையை தூண்டி விடுகிற சத்துரு சின்ன சின்ன ஆசைகளை கொண்டு வருகிறான். இது ஆரம்ப நிலை. இந்த ஆரம்ப நிலையை ஒரு துளித்து வருகிற ஒரு துளி, அது வேண்டாம் என்று சொன்ன கிள்ளி போட்டுட்டோமா அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா அதை விட்டுட்டோம்னா கோடாரி எடுத்துதான் வெட்டணும், கஷ்டம். அது போலதான் பாவம். பாவத்தை துளிர்விடக்கூடாது, அதை முளையிலே கிள்ளி எரிய வேண்டும். அப்படி எவன் ஒருவன் பாவம் என்று அறிந்து அதை கிள்ளி எரிகிறானோ அவன் பரிசுத்தம் அடைவான். கர்த்தர் அவனை மன்னிக்க தயாராயிருந்தான். யாராயிருந்தான்? நானாயிருந்தான். நான் மட்டும் இந்த விதிவிலக்கல்ல. நானாயிருந்தாலும், நீங்களாயிருந்தாலும், உங்கள் நண்பர்களாயிருந்தாலும், உங்கள் சிநேகிதராய் இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக. ஆகவே கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த நோக்கம், நீங்கள் பாவத்தின் நிமித்தம் இழந்து போன காரியங்களை உங்களுக்கு திரும்ப தர, பாவத்தை மன்னித்து உங்களுக்கு இரக்கம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அதுக்குதான் வந்தார். பாவம் செஞ்சுட்டேன், என்ன பண்றது? என் பிள்ளை தெரியாம செஞ்சுட்டான், விட்டுறலாமா? கெட்டு போன்னு அவர் விட மாட்டார். ஏதோ ஒரு சமயத்தை அவர் சந்திப்பார். ஆதில இந்த அன்பு பெருகும், ஆதில இந்த அன்பு வரும். ஒருவேளை இன்னைக்கு குழி வெட்டக்கூடிய சத்துரு சொல்லி தருவான், வேணாம் வளர விடாத, நிறைய லெவலுக்கு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வச்சனமே, இந்த பெரிய லெவல் என்று சொல்றீங்களே, அதெல்லாம் மனுஷன் கொடுக்கறது இல்லை. யார் கொடுக்கறது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் கொடுப்பார். உங்களை படிப்படியா உயர்த்திட்டு போறாரு, அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது, மனுஷன் கொடுப்பது இல்லை. ஒரு வேலை உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை நீ எதிர்பார்த்த முடிவில் இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் நன்மைக்கு செய்யும்போது அது மனுஷன் செய்வதல்ல, கர்த்தர் அருளும் ஈவு. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளே சொல்லுகிறோம்,
ஆக்கினைக்குள்ளாகும்படி தேவன் தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டால் ஒழிய உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கா? தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே ஆக்கினை படுபடி, அவர் ரத்தம் சிந்தும்படி, அவர் பாடுபடும்படி, அவர் வேதனை படுபடி இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார் என்று சொன்னார். உன்னையும் என்னையும் ரட்சித்துக் கொண்டபடி அவர் அல்லேலூயா சொல்லி கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆகவே எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா தேவனாகிய கர்த்தர் அவராலே உலகம் என்னப்படணுமா? ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்திலே இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். எவன் ஒருவன் தன் பாவத்தை மறைக்காமல் அதை தேவனிடத்தில் சொல்லுகிறானோ நிச்சயமா அவன் விடுதலை பெறுவான். பாவத்தை மறைக்கிறவன், வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவன் மனம் திரும்பி ஒப்பு கொடுப்பான், ஆனால் நிச்சயமாக விடுதலை பெறுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். ஆகவே யாரும் என்னடா அம்மா வாரம் வாரம் இந்த மாதம் முழுக்க பாவத்தை குறிச்சே பேசுகிறாங்களேன்னா நான் பேசுகிறேன், என் ஆவியானவர் பேசுகிறேன். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவங்க இப்படியே இருக்கக்கூடாது. பாவ சோதனைகளை விழுந்து விடக்கூடாது. அவளை தூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ கரங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே அவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாவத்திலே விழும்போது நாம் துன்பப்படுறோம், துயரப்படுறோம், வேதனைப்படுறோம். அதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க வேணா பாருங்க, இதே மாதத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. வரப்போகிற புதிய மாதத்துக்கு உங்களை அவர் ஆயத்தப்படுத்த